வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று முழுமையாக வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் விளக்குமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. முறிகள் விநியோகம் தொடர்பான கோப் குழுவின் பரிந்துரைகளை திரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுனில் ஹந்துன்னெத்தே குற்றம் சாட்டியுள்ளார். வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைமையிலான பாராளுமன்றம் ஜனாதிபதி நிக்கோலஸ் மெட்ரோவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று முழுமையாக வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் மாணவர் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து வகுப்பு பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் சார்பில் அதன் 18 உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட கலைப்பீட மற்றும் வர்த்தக முகாமைத்துவ பீட மாணவர்கள் இன்று கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொக்குவில் குளப்பிட்டி சந்தையில் கடந்த மாதம் 20ஆம் திகதி உயிரிழந்ததை அடுத்து மாணவர்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் ஒருவருடைய சடலத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயம் அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து இந்த மாணவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்ததை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் மாத்திரமின்றி அனைத்து சாராரும் சம்பவத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கொக்குவில் பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் குறித்து இன்று தெளிவூட்டப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினால் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்களுடைய ஒன்றாக கூடி திரிந்து ஒன்றாக படித்த இரு மாணவர்களை இழந்த நிலையில இன்று அதற்கான முடிவுகள் தேடி போராட்டங்கள் ஈடுபட்டு இந்த நாட்டினுடைய தலைவர் மாணவர்களாக இருக்கிற எங்களுக்கு அதிமீது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள். இதையும் தாண்டி யாரிடம் நாங்கள் போவது என்று நாங்கள் அதற்கு சரியான நீதி கிடைக்கும் என்ற வகையில் எங்களோட போராட்டங்களை கைவிட்டு மீளவும் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தவுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நஷ்டஈடு என்று சொல்ல அந்த நஷ்டஈடும் மற்றது நீதியான விசாரணை அதற்கு முதலே நடக்கும் என்ற உறுதிமொழிப்பாட்டை தந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 பேரின் விளக்குமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகம் கணேசராஜாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசன்துறை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் M. கலீம் ஆகியோரே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் உள்ள வழிபாட்டு தலம் ஒன்றுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் திகதி சிவனேசன்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பான கோப் குழுவின் பரிந்துரைகளை திரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தே குற்றம் சாட்டியுள்ளார்.
நேற்றிரவு சிரசு டிவியில் இடம்பெற்ற சட்ட விவாத நிகழ்ச்சியின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதில் சிக்கல் ஏற்படக்கூடும் எனவும் சுனில் ஹந்துன்னெத்தி கூறியுள்ளார். மேலும் நாட்டிற்கு ஏற்பட்ட பாரிய நட்டத்தினை மீள பெற்றுக்கொள்ள முடியாது போகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோப் குழுவின் பரிந்துரைகளை திரிவுபடுத்துவதால் அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு எவ்வித பிரச்சினைகளும் ஏற்படாது எனவும் சுனில் ஹந்துன்னெத்தி சுட்டிக்காட்டியுள்ளார். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2வது மின்பரப்பாக்க கட்டமைப்பு மீண்டும் செயலிழந்துள்ளது. நேற்றிரவு 8:20 அளவில் இந்த மின்பரப்பாக்க கட்டமைப்பு செயலிழந்ததாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றிரவு செயலிழந்த லட்சபான மின் நிலையத்தின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். குறித்த 2 மின் உற்பத்தி நிலையங்களிலும் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் நேற்றிரவு சில மணி நேரம் மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இதேவேளை நுரைச்சோலை அன்மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நுரைச்சோலை அன்மின் நிலையத்தில் ஏற்கனவே செயலிழந்த 1வது மின்பரப்பாக்க கட்டமைப்பின் செயற்பாடுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் தகையும்கம சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 7 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. வீதியை கடக்க முற்பட்ட போது கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் குறித்த பெண் மீது மோதியதனாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 49 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் அனுராதபுரம் ஆயுர்வேத வைத்தியசாலையில் உதவி முகாமையாளராக கடமையாற்றி வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் சாரதி காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுகேகொட பகுதியில் உள்ள தங்க நகை விற்பனை நிலையத்தில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரால் 1,20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பேருவளை பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் ஒருவனே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலத்திற்கு காலம் மலையக மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது மழையுடனான காலநிலை நிலவுகின்ற நிலையில் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கண்டி பண்பில கல்வில்ல நிகதன்ன தோட்ட மக்கள் மண்மேடு சரிந்து விழும் அபாயத்திற்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றனர். இந்த தோட்டத்தில் சுமார் 500 பேர் வாழ்ந்து வருகின்றனர். லைன் குடியிருப்புக்கு பின்புறம் உள்ள மண்மேடு சரிந்து விழும் என்ற அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். முதலாக இங்க சக்தி நிர்வாகம் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எங்களுக்கு வங்கி இடிஞ்சி மேல இருந்து வங்கி இடிஞ்சி வந்து லயத்துக்கு ஒரு ஆபத்தான நிலையில இருக்குது. அதனால எங்களுக்கு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு வேலைக்கு அங்க போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்குது. நாங்க வேலையில இருந்து வர்ற நேரம் எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து நடக்குதுன்னு கூட தெரியாது. இவ்வளவு நாளைக்கு நாங்க பின்னுக்கு வெட்டி வீடு கட்டினாலும் அங்கேயும் பிரச்சனை. மின்னுக்கு நான் இவருனால தான் மின்னுக்கு கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கேன். இவரை வைக்கணும், கொஞ்சம் கழுவு வைக்க ஒண்ணுக்குமே எங்களுக்கு வசதி இல்லை. கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் ஒரு வார காலம் இவர்களை தற்காலிக இடம் ஒன்றில் தங்க வைத்துள்ளனர். எனினும் அதன் பின்னர் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதுடன் அன்று முதல் அச்சத்துடனேயே தமது வாழ்க்கையை நகர்த்தி செல்வதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது மழைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் துரிதமாக தமக்கு ஒரு முடிவை தருமாறும் நிகதன்ன தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி சூரியகுமார். இலங்கைக்கு அண்மையில் வங்காள விரிகுடா பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு தாளமுக்க வானிலை குழப்ப நிலை காரணமாக இலங்கையின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் சில பிரதேசங்கள் மேகமூட்டத்துடனும் காணப்படும். மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகால வேளையில் மூடுபனி கூட காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள பல கடல் பிராந்தியங்களில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும்.
அத்துடன் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 132.4 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி நொச்சியாகம பிரதேசத்திலும் அதிகூடிய வெப்பநிலையாக 35.2 செல்சியஸ் வெப்பநிலை புலனறுவை பிரதேசத்திலும் அதிகுறைந்த வெப்பநிலையாக 12.0 செல்சியஸ் வெப்பநிலை நுவரெலியா பிரதேசத்தில் பதிவாயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.